விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம். இந்த பர்த்டே நிற்கிற ஒழுங்கா டைமுக்கு வர மாட்டான். ஏன் லேட்டு? உன் பர்த்டேல அதனால தான் நான் போய் கண்ணானம் பண்ணிட்டு வந்தேன். ஏய் எதுக்கு இதெல்லாம்? கண்ணை வீணா மண்ணுக்குள்ளே புதைக்கிறதுக்கு கண்டானம் பண்ணால் பல உயிர் மூலியமா இந்த உலகத்தை பார்க்கலாம். வந்து வந்து நிற்கிற என்ன சாஞ்சி சாஞ்சி நீ பார்த்து ஒன்னு சிக்க வைக்கிற நான் என்கிற நீயே ஓ நெஞ்சாத்தியே நெஞ்சாத்தியே நீதானடி என் வாழ்க்கையே ஓ நீ என்பதே நான் என்கிற நீயே. உனக்கு பிடிக்குமேனு தான் இந்த டிராயிங் போர்டு எனக்கு வாங்கி கொடுத்தேன். என்னை கொஞ்சம் வரைய. அதெல்லாம் முடியாது. போப்போ. என்னடா இப்படி ஆயிடுச்சு? பொண்ணுக்கு பார்வை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பையனுக்கு எதுவும் ஞாபகமே இல்லைன்றாங்க. இவங்க 2 பேரும் எப்படி தான் ஒன்று சேருவாங்க? வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? மலை தேர்க்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் சிங்குலச் சேரும் கலந்தது போலே கலந்தவளா? முன்பே வாய் அன்பே வா கூடவா ஆமாம், கண் பார்வை இல்லாமல் எப்படி வரைஞ்ச? உண்மையான அன்பு கண்ணால் பார்த்து வரையறதில்ல, மனசாலையும் வரையலாம். ஸ்னேகா பிரீதா கிட்ட என்ன திரும்ப கேட்கணும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஸ்னேகா பிரீதாக்கு வந்து செம்ம ஃபீவரு, வைரல் ஃபீவரு, அதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க?
சூப்பராக பண்ண. அவள் கான்ஃபிடென்ட்டோட இருக்கா. ஸோ கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஸ்னேகபிரீதா சூப்பராக பண்ணீங்க ஸ்னேகபிரீதா. ஆக்சுவலி இவ்வளோ ஃபீவர் இருந்தோம் அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஆக்ரோ ஆக்ட்ஸ்லாம் பண்ணீங்க. அவர் உங்களுக்கு தூக்கி போட்டது, லிஃப்டிங்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கண்ணு மேலே வச்சுக்கிட்டே பண்ணீங்க தெரியுமா, இந்த ஃபீவர்லேயும் பெரிய விஷயம். ஓவராலாக வெரி நைஸ் அண்ட் நீட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா ஸ்னேகபிரீதா? நன்றி கோகுல் சார். கலா மாஸ்டர் ஸ்னேகபிரீதாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றின கமெண்ட்ஸ் இன்னைக்கு. ரொம்ப அழகாக பண்ணேன், நல்லா பண்ணேன். ஆனால் பாவம் இந்த ஃபீவர் வந்து வித்தின் 1 டேயில் ரிஹர்சல் பண்ணி இங்கே ஸ்டேஜில் ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் உன்னையை காப்பாற்றுறதுக்கு அவன் எக்ஸ்பிரஷன் பண்ணி உன்னை தூக்கி வச்சுட்டான் அந்த பாட்டை. ஏன்னா நீ டல்லாக இருக்கேன்னு தெரியக்கூடாதுன்னு அவன் எக்ஸ்பிரஷன்ஸில் தூக்கிட்டான். அந்த இந்த பிட்டெல்லாம் அவன் ரொம்ப அழகாக பண்ணான். அந்த ஒரு சரணம்லலாம் அப்படியே ஆர்டிஸ்ட் சூர்யா அளவுக்கு பண்ணிட்டான். ஏன்னா சூர்யா எக்ஸ்பிரஷனில் சூப்பர். ஆனால் நல்லா சாப்பிடுத்தாங்க. ஏன்னா தெரியுது ரொம்ப வீக்காக இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைமில் நீ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடினேன். ஆனால் இந்த வாட்டி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா சாதாரண ஒரு கோல்டுக்கே நம்ம கஷ்டப்படும் போதும் ஃபீவர் வரும்போது குழந்தைங்கள்லாம் அது திருப்பி வரத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. ரொம்ப அழகாக பண்ண, இப்படியே பண்ணு. அந்த வரைஞ்சது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ குட் லக் ஸ்வீட் ஆர்ட். நல்ல தெம்ப நல்லா சாப்பிடு. ஓகே கலா மாஸ்டர், மதிப்பெண்கள் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு மாஸ்டர். அது ஹரிஷ் வந்து அவனோட பெயிண்டிங்கில் வந்து உங்கள் 3 பேரோடைய ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லி கேட்குறான். உங்களால் டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஹரிஷ், வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேர்க்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? பெஸ்ட் விஷஸ் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்னா மாஸ்டர் சைன் பண்ணியிருக்காங்க. வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கலா மாஸ்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லி கோகுல் சார் சைன் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கலா மாஸ்டர், இன்னைக்கு இவளோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோர்ஸ் பார்த்துடலாமா? கலா மாஸ்டர் 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரசன்னா மாஸ்டரும் 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கோகுல் சாரோட மார்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. என்ன சோகமாயாச்சு கோகுல் சார்? பரிதாபமாக வச்சுக்கிட்டா மூஞ்சியா. அவளோட ஸ்கோர் சொல்லிடுங்க மாஸ்டர்.